ஹேர் க்ரோத் ஆயில் ஹெர்பல் ஹேர் ஆயில் தயார் பண்ண நம்ம தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். நெல்லிக்காய், அவுரி, கரும்பூலா, குப்பைமேனி, நீர் பிரமை, கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி, வேப்பிலை, வெப்பாலை, நொச்சி இலை, கொய்யா இலை, துளசி இலை, செம்பருத்தி இலை, மருதாணி இலை, வெற்றிவேறு, வேப்பம்பூ, மகிழம்பூ, பன்னீர் ரோஸ், வேம்பாலம்பட்டை, செம்பருத்தி, கருஞ்சீரகம், கார்போக அரிசி, ஆவாரம்பூ, ரோஸ்மேரி, வெந்தயம், ஜடாமாஞ்சள், சின்ன வெங்காயம், கற்றாழை, பொழுதலை, வெற்றிலை. இந்த அத்தனை மூலிகைகளும் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். இந்த மூலிகையெல்லாம் சேர்த்து நம்ம எண்ணெய் காய்ச்சுவதால் கிடைக்கும் பயன்கள் என்னென்னு பார்க்கலாம். முடி உதிர்வதை தவிர்க்கும், முடி நீளமாக வளர உதவும், முடி கருப்பாக இருக்கும், புதிய முடி வளரும், இளம் நரையை போக்கும், செம்பருத்தி இலை, நல்ல செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ இதெல்லாம் முடி வெடிக்கிறத நிறுத்தும். இந்த எண்ணெயை தேய்ச்சிக்கிறதால குளிர்ச்சியாக இருக்கும். வேப்பிலை, வேப்பம்பூ, பொழுதலை, நொச்சி இலை இதெல்லாம் நம்ம இதில் பயன்படுத்துகிறதால பொடுகு இருக்காது, புழுவெட்டு இருக்காது. வெப்பாலை இலை, மெயினாக வெப்பாலை இலை தலையை அப்படி பாதுகாக்கும். தலையில் உள்ள ஸ்கேல்பில் இருக்கிற டஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து விட்டுரும். பொடுகோ புழுவெட்டோ என்ன பிரச்சனை இருந்தாலும் சரியாகும். அப்படி நல்ல மூலிகையில் தான் இதை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இது முடியும் கருமையாக இருக்கும், முடி மாய்ஸ்சரைஸாக நல்லா ஷைனிங்காக இருக்கும். வேப்பிலை, நொச்சி இலை, துளசி இதெல்லாம் நம்மளுக்கு சைனஸ் இருந்தால் கூட சரி பண்ணும், சளி பிடிக்காமல் இருக்கும். இதில் சேர்த்துருக்கிற அத்தனை மூலிகையும் நல்ல பலன் தரும். இதில் இதுதான் பொடுதலை. இந்த பொடுகு இருந்தாலே முடி வளர்ச்சி சரியாக இருக்காது. அந்த பொடுகு இல்லாமல் ஆனால் தான் முடி நல்லா வளரும். அதனால் இந்த பொடுதலையும் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்ல முடி வளர்ச்சியை நீங்கள் 1 மாதத்துலேயே பார்க்கலாம். இந்த எண்ணெயை தயார் பண்ண தேவையாக 30 மூலிகைகளை நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி பயன்படுத்த எண்ணெய் தயார் பண்ண வேணும்னா இதில் நான் சொன்ன அத்தனையும் போட்டு எண்ணெய் காய்ச்சிக்கோங்க. அப்படி உங்களால் காய்ச்சிக்க முடியலனா உங்களுக்கு எண்ணெய் வேணும்னா இந்த ஸ்க்ரீன் தெரிகிற நம்பரில் எங்களுக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த எண்ணெயை நாங்கள் தரோம். இதை நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நெல்லிக்காய், கற்றாழை, சின்ன வெங்காயத்தை மிக்சியில் வச்சு அரைச்சி இதில் நம்ம போட்டுடணும். ஏற்கனவே மூலிகை இலையெல்லாம் போட்டாச்சு. இப்போ இதை அரைச்சதையும் போட்டு நல்லா பபுள்ஸ் கம்மியாக வர அளவுக்கு ஸ்மெல்லே வச்சு 1 மணி நேரத்துக்கு கொதிக்க விடணும். இந்த மாதிரி ஆன உடனே வெற்றிவேறு, ஜடாமஞ்சள் இதெல்லாம் சேர்த்து வெந்தயம், கார்போக அரிசி, கருஞ்சீரகம், ரோஸ்மேரி எல்லாத்தையும் வெற்றிவேறு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு 1 பாதியமாக அடித்து இதில் மறுபடியும் சேர்த்துக்கணும். இதில் சேர்த்துக்கும்போது நல்லா கொதிக்க வைக்கணும். ஸ்மெல்லே வச்சு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கிட்ட கொதிக்க வைக்கணும். அப்படி செய்யும்போது இதில் ஹெர்பலில் இருக்கிற எல்லா இதுவும் அதில் இறங்கிடும். நல்ல முடி வளர்ச்சி இருக்கும். நம்பிக்கையாக தடவலாம், எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு வெளியில் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு தலையை தேய்ச்சி குளிச்சிக்கலாம். வீட்டில் இருக்கிறவங்க இந்த எண்ணெயை அப்படியே தேய்ச்சியே வச்சுக்கலாம். தேங்காய் எண்ணெயில் தான் இதை ரெடி பண்ணுறோம். நல்லா வாசமாக இருக்கும். இந்த எண்ணெய் வேணும்னா ஸ்க்ரீன் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.